சிறகடிக்க ஆசை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அண்ணாமலையோட ஃப்ரெண்டு ரொம்பவே வருத்தப்பட்டு கதறி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ என்னாச்சு மாமா, எதுக்காக நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னுடைய பொண்ணு இப்படி பண்ணிட்டாலேப்பா, அதை எப்படி என்னால் ஏற்றுக்க முடியுறதுன்னு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களோட பொண்ணை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் எதை நினச்சி கவலைப்படாமல் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி முத்து தேடிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணியோட மாமாவா நடிச்சிட்டு இருக்க மணிக்கு தெரிஞ்ச பையன் அவங்க. அந்த பையனை நான் எப்படியாவது பேசி செஞ்சேன் அந்த பொண்ணவே அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு இப்போ நம்ம முத்து இருக்கிற அதே இடத்துக்கு தான் அந்த மணி வராங்க. மணி நேராக முத்துவை மீட் பண்ண போகிறாங்க. ஆனால் முத்து உண்மை என்னன்றதை கண்டுபிடிப்பாங்களா? மணி வசமாக மாட்டிக்கிட்டு ரோகிணி தான் எல்லாத்துக்குமே காரணம், ரோகிணி தான் என்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு இப்படி நடின்னு சொன்னால் அதனால நான் பணத்துக்காக இப்படி நடிச்சேன்ற உண்மையை சொல்ல போகிறாங்களா? இப்போ நம்ம ரோகிணி முத்துக்கிட்ட வசமாக மாட்டிப்பாங்களா? அட்லீஸ்ட் இப்போவாது ரோகிணி பற்றின எல்லா உண்மையும் முத்து கண்டுபிடிச்சி விஜயம் முன்னாடி அவங்க ரோகிணியோட உண்மையான முகத்தை காட்டுவாங்களா இல்லையாங்கிறது வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.